வணக்கம் நம்மளே வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. வேறு எந்த நம்பருமே வரல. நம்ம கொடுத்துருந்த ரெண்டே நம்பர் சூப்பராகவே வின்னிங் வந்து முடிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தோம், இந்த நம்பர் தான் வரும், இதை மாதிரி தாண்டி வராது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கொடுத்தோம். இன்றைக்கி காலையில் கூட நம்ம தான் சொன்னோம், கண்டிப்பாக இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராதுங்க, நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஆடுங்க, ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால மட்டும்தான் இதை கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதே தான் நமக்கு காலையில் கொடுத்ததும் சரி, இப்போ நேற்று கொடுத்ததும் சரி, காலையில் கொடுத்ததும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம காலையில் மாஸ்டர் கொடுத்தது 9-6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதிர்பார்த்த. வேறு எந்த நம்பரை அதை மாற்றணுமான்னா மாற்றவே இல்லை. அதிலே குறிப்பிட்ட ஒரு சில நம்பரை எழுதியே காமிச்சேன், இந்த மாதிரி தான் வரும், இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் பேசிக்கு, வேறு எதுவும் வராதுங்கிறது எழுதி காமிச்சோம். அதுதான் நடந்துச்சு, வேறு எதுவும் மாறி வரல. சரியா? அப்போ நேற்று கொடுத்து மாற்றி கொடுத்தோம்னா அதுவும் மாற்றி கொடுக்கலாம், அதுவும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். 9-6 இதை தாண்டி யாருமே போய் கொடுக்க மாட்டாங்க, நான் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அல்வா சாப்பிட்ற மாதிரி என்ன உங்களுக்கு ரெண்டே நம்பர் 6-9 சூப்பராக கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வராது. ஆள் போடல 9-6 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது. வேறு முதல் ப்ரியாரிட்டி இது தான் கொடுத்துருக்கேன். நான் இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்கேனாலும் இல்லை பாருங்க, அதே தான் கொடுத்துருக்கேன். 9-6 இதை தாண்டி வராது, இதை தாண்டி வராதுன்றதை ஓப்பனாக சொல்லிட்டோம். இதுக்கு மேலே வேறு என்ன நம்பர் கொடுக்கணும், நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா, நான் தான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம், இது மாதிரி யாருமே உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி 3 டிஜிட் இப்போ கொடுத்துருக்க பார்த்தீங்களா, ஒரே டைமில் 3 டிஜிட் அப்படியே வந்துருச்சு. ஏன்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வருங்கிற அந்த கணக்கு தெரியும் எனக்கு. தெரிஞ்சதுனால தான் இந்த மெயின் இந்த 9-6 நம்ம கொடுத்தோம். 9-6 தான் மெயினாக கொடுத்துருக்கோம். மெயினாக பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 9-6 தான் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையும் 9-6 தான் கொடுத்துருக்கோம். மாற்றி கொடுத்துருக்கோம்னா இங்கேயும் அதான் கொடுத்துருக்கோம், இங்கேயும் அதான் கொடுத்துருக்கோம். அது போக நமக்கு இதுலேயும் அதை தான் கொடுத்துருக்கோம். நல்லா கவனமாக பாருங்கள், 9-6 தான் கொடுத்துருக்கோம். வேறு எந்த நம்பருமே கொடுக்கல. காரணம் என்னென்னா அதுதான் வரும்னு தெரியும், தெரிஞ்சு தான் கொடுக்குறேன். அல்வா சாப்பிட்ற மாதிரி நம்ம யாருமே இப்படி கொடுத்ததே இல்லை. நான் தான் உங்களுக்கு இப்படி கொடுக்குறேன். உங்களுக்கு சூப்பர் வின்னிங்கே கொடுக்குறேன் கண்டிப்பாக. சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தான் சொல்லி கொடுக்குறேன், இந்த மாதிரி தான் வரும். நான் தான் சொன்னோம் இல்லையா, 0ன்னு மேக்ஸிமம் வந்தால் என்னங்க ஒரு 6 நம்பர் தான் வரும். நம்ம காலையில் என்ன சொன்னோம், 0ன்னு ஒரு நம்பர் வந்தால் முதல் ப்ரியாரிட்டி வரக்கூடிய நம்பர் என்ன, 0ன்னு ஒரு நம்பர் வந்தால் முதல்ல என்ன வரும், 6 நம்பர் தான் வரும். அதை தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது, ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் வரும், இப்படி தான் வரும். உங்களுக்கு 0 இதை பாருங்கள், 0 மார்க் பண்ணி முதல்ல 6 நம்பர் வரும். அதுக்காக 6 நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுக்காமல் இருந்தோமா, இல்லை. 6 நம்பர் 9 நம்பர். அப்புறம் எப்படிங்க 9 நம்பர் எப்படிங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இதில் நமக்கு என்ன அடித்தாங்க, நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க அடித்தாங்க, 4 நம்பர். 2ஆம் நம்பருக்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 0க்கு 9 நம்பர் வருங்க. 4ஆம் நம்பருக்கு 9 நம்பர். இந்த 3 போர்டுக்குமே என்ன வரும், அதிகமாக 9 நம்பர் வருமா. நம்ம அதை தான் சொன்னோம், கண்டிப்பாக அது மாதிரி வரும். 2ஆம் நம்பருக்கு 9 நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொன்னோம் இல்லை. இதுதான் வரும், இது தாண்டி வராது. நீங்கள் முயற்சி பண்ணிங்க, கண்டிப்பாக வின்னிங் இருக்குது. இன்றைக்கி கன்ஃபார்மாக ஒரு ஃபுல்லாக ஒரு வின்னிங் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அடிச்சிட்டாங்க. 699. இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனி. நான் தான் நேற்று என்ன சொன்னேன் உங்களுக்கு, முழுக்க பெண்டிங் நம்பர் தாங்க இருக்குது, வேறு எந்த நம்பரும் இல்லைங்க, வேறு எந்த நம்பரும் வராதுங்கன்னு தான் ஓப்பனாக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஏ போட அழகாக பெண்டிங் நம்பர் தான். பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க. வேறு எந்த நம்பர் இல்லை, பெண்டிங் நம்பர் தான் பேஸாகவே ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பெண்டிங் நம்பரே பேஸாகவே ஆடினாங்க. 6ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. சரிங்களா? நான் வந்து என்ன நினச்சி கொடுத்தேன்னா, பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர்லேயும் பெண்டிங் இருக்குது, 6ஆம் நம்பர்லேயும் பெண்டிங் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நானும் கொடுத்தேன். அதே மாதிரி பெண்டிங் நம்பர் தான் வச்சுக்கிறாங்க, வேறு எதுவும் வைக்கல. அதனால தான் நம்ம தெளிவாக வந்து நேற்றே நான் எடுக்கும்போது என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எனக்கு 9 நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 2 பக்கம் மேட்ச் ஆகிறதுனால தான் நான் 9 நம்பரை முதல்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், எங்கேயாச்சும் மாற்றி கொடுத்துருக்கேன்னா 2 பக்கம் பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து 9 நம்பர் கொடுக்குறோன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ எந்த நம்பர் முதல்ல கொடுக்குறோமோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அப்படின்னு சூப்பராகவே வந்து இருந்துச்சு. நமக்கு இதில் வந்து 6-9-9 ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு ஃபுல்லாக நமக்கு இன்றைக்கி கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா? பொங்கல் அதுவும் நமக்கு ஒரு, நீங்கள் இப்போ சும்மா நான் ஒரு இடத்துல உங்களுக்கு அதான் சொல்ல முடியுங்களா, ஒரு இடத்துல கொடுத்தனா பரவாயில்ல, நிறைய இடத்துல கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஆல்போர்ட் நம்பரில் கொடுத்துருக்குறேன். அதுபோக நேற்று வந்து மாஸ்டர் கீழேயும் கொடுத்துருக்கேன் ஆல்போர்ட் நம்பரு. அதுலேயும் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் கூட நமக்கு கொடுத்துருக்குறோம். எல்லாமே நமக்கு அதை பேஸாகவே 3லேயுமே நமக்கு ஒரே மாதிரி தான் கொடுத்தா, மாற்றி கொடுக்கவே இல்லை. 9 நம்பர் 6 நம்பர் தான் வரும். ஏன்னா எனக்கு தான் வருது, அதுதான் கணக்கில் வருது. அதை தான் வந்து நான் தெளிவாக என்ன சொன்னேன்னா, அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சேன். என்னென்ன மாதிரி நம்ம மெத்தட்ஸ் பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு நான் காலையில் கொடுத்து உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிச்சிருக்கோம். காலையில் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி நான் பேசுகிறேன். நான் காலையில் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, மேக்ஸிமம் வந்துங்க ஒரு நம்பர் வருது. இப்போ பாருங்கள், நான் எழுதிக்கும் பாருங்கள், இந்த 0-24ன்னு வருதுனாலே நமக்கு இதுக்கு நமக்கு என்ன செட் ஆகணும் அதை மட்டும்தான் நான் இங்கே எழுதி கொடுத்துருக்கேன். அது மட்டும்தான் நம்ம எழுதி கொடுத்த மாதிரி தான் வந்திருக்கு, வேறு எதுவும் மாற்றி வந்துருக்கா? நல்லா தானே? அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு ட்ராவை அக்யூரேஷன் நோட் பண்ணுறோம், எந்தெந்த ட்ரா வந்து எந்தெந்த ட்ரா வரும், எப்படி வருங்கிறத நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு இந்த நகைக்கண்ணில் வச்சுருக்குறோம். ஒவ்வொரு விஷயத்து இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி தான் வரும்னு நம்முடைய அந்த அனுபவம் தான் நீங்கள் மிகப்பெரிய வின்னிங்காக மாறி இருக்கே தவிர வேறு ஒன்றுமே இல்லை.
திரும்ப தான் சொல்கிறேன், நீங்கள் 100 வாட்டி என்ன 1000 வாட்டி என்ன 1,00,000 வாட்டி சுற்றினாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் வரும், அதை தாண்டி வராது. ஏன்னா இருக்கிறதே 9 0வோட சேர்த்து 10, வேறு நம்பரே இல்லை. சரி, அதுக்கு வேறு நம்பர்லாம் வந்து விழுகவே. நீங்கள் 2 நம்பரை சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு நம்பராக பாருங்கள், தனித்தனி நம்பராக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் புரியாது. தெளிவாக சொல்லிட்டேன், சரியா? இதுக்கு மேலே யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சும்மா கேசிங் போட்டு போயிடுவாங்க. நான் தான் உங்களுக்கு தெளிவாக இப்படி வருதுன்னு ஓப்பனாக சொல்கிறேன், சரியா? யாருமே சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வேலை உண்டு, வின்னிங் கொடுத்தா போதுன்ட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம பண்ண கிடையாது. நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நம்ம இல்லைனா கூட ஒரு வின்னிங் எடுக்கணுங்கிற நோக்கம் தான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நமக்கு சூப்பராக ஒரு வின்னிங் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க, நம்ம கண்டிப்பாக கொடுப்போம், சரியா? அதே நான் தான் சொன்னேன், வருஷம் பூரா வர்ற டார்கெட் மட்டும்தான் நான் பண்ணுறேன் தவிர இந்த லாஸ்ட்டு 2 மாதம் 1 மாதம் அப்போ பண்ணுறாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து ஒரு 25 ட்ராக்கு மேலே ஒரு 5 ட்ரா சொதப்புறது, 6 ட்ரா சொதப்புறது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம், நீங்கள் விட்டுருங்க. மற்றதெல்லாம் நமக்கு சூப்பராக வரும். நம்ம எடுத்தால் நல்லா வரும், அவ்வளோதான். நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன காரணம்னா அந்தளவுக்கு அனுபவம் இருக்குது. அனுபவம் தான் இங்கே வந்து இங்கே பேசுகிறத தவிர ஒன்றுமே கிடையாது. அனுபவம் இருந்தால் சூப்பராக வின்னிங் எடுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சரியா? இது வந்து கம்பசத்தில் விட கணக்கெல்லாம் தூக்கி வீசுங்க. கணக்கு வந்து ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகும். எல்லாமே கணக்கில் இருக்கிறதுலாம் வராது. கொஞ்சம் அனுபவம் வேணும் இருந்துச்சுன்னா சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். கணக்கு மட்டுமே நம்மனா ஒன்றுமே ஆகாது. அதில் வருதான்றதையும் நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துக்கணும் மெயினாக, அவ்வளோதான், சரி? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள்னா 14ஆம் தேதியோட குழுக்கள் இருக்குது. நாளைக்கு தனலட்சுமியோட குழுக்கள், டிஎலோடைய 35வது குழுக்கள், சரிங்களா? இந்த 35வது குழுக்களில் நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி, அது என்னம்மா நம்பர்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரையல் நம்பரை பேஸ்டாகவே நமக்கு இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ட்ரையல் நம்பரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கும் ட்ரையல் நம்பரில் ஒரு சில நம்பர்கள் கிடச்சிது. இந்த ட்ரையல் நம்பர் பேஸாக இன்றைக்கி நான் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கேன். பட் அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் நமக்கு வந்து 650 கொடுத்தாங்க இல்லையா? 650 ட்ரையல் நம்பர், சரிங்களா? அது போக நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட் வந்து போன வாரம் அடித்தாங்களே, அதை பார்த்துருவோம். போன வாரம் நமக்கு அடிச்சிருப்பாங்க இல்லையா? டிஎல் நமக்கு அடிச்சிருப்போம் இல்லையா? 817, ஆமாம் 17, 817 தான் நமக்கு அடித்தாங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம். அடுத்து நமக்கு இன்றைக்கி 699, சரிங்க. எனக்கு 6 நம்பர் 9 நம்பர் தான் நான் காலையிலே கொடுத்துட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நேற்று தான் சொன்னேன், இன்றைக்கே தான் சொன்னேன். அது மாதிரி வேறு மாதிரியெல்லாம் வராது. ஏன்னா ஒரு கணக்கு ஒரே மாதிரி தாங்க வரும். திரும்ப அதான் சொல்ல நம்ம நாம் முதல்ல தெளிவாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் எத்தனை வாட்டி ஒரு டைம் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த முடிவு விட்டு கொஞ்சம் கூட மாற மாட்டேன். காரணம் என்னென்னா, நம்ம எடுக்கிறது நமக்கு தெரியும். நான் நம்பிக்கையோடு எடுக்கிறேன், தைரியமாக எடுக்கிறேன், ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டாக செய்கிறேன். நாம் எடுத்தால் வின்னிங் வருங்கிற அந்த கன்ஃபார்மோடு எடுக்கிறேன். அதனால தான் நாம் வந்து ஒரு ட்ராவில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவில் கொடுக்கக்கூடிய நம்பரு அந்த ட்ரா முடிகிற வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், தவிர மாறவே மாறாது. என்ன காரணம்னா, ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் ஏதாவது ஒரு இடத்துல ஆள் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், மற்றபடி நமக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரியா? இப்போ நமக்கு 650, 817, அடுத்து 699, சரியா? நமக்கு இன்றைக்கி அதுபோக ட்ரா நம்பர் வந்து டிஎல்ஓடைய நமக்கு 35வது குழுக்கள், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு இன்னும் 5ஆம் நம்பர் மேலே தான் டவுட் இருக்குது. ஏ போர்டு 5ஆம் நம்பர் தான் வருது, என்னன்னு தெரியல. எனக்கு 6க்கு 5ன்னு மேட்ச் ஆகுது. பட் பார்ப்போம் வருதா இல்லையான்னு. நமக்கும் அதுவும் ஒரு கணக்கு வருது, 6க்கு 5 அப்படின்னு மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு பேட்டர்லாம் அது மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் 065 மேலே இருக்கு இல்லையா? அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கு. பட் நம்ம கணக்கு அதான் சொல்லிச்சு, 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. இருக்குதான்றதையும் பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பர் மேலே அதிகமான டவுட். 5ஆம் நம்பர் மேபி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதை தாண்டி ப்ளஸ் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறோன்னா, 6க்கு 2 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, 5-2ங்கிற 2ஆம் நம்பருமே நமக்கு பேசிக்காகவே மேட்ச் ஆகுது. அந்த கணக்கு உங்களுக்கு வருதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 6க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், 6க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது, சரிங்க? கண்டிப்பாக எடுத்துக்கங்க, வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் வருது. அதை இப்போ காலையில் சொன்ன முடியாது, என்னென்ன நம்பருக்கு என்னென்ன நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம். அந்த லிஸ்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும், இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் வரும் அப்படின்னு அந்த ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குக்குள்ளே தான் நமக்கு வரும், அதை தாண்டி வராது அப்படிங்கிறது. 100 வாட்டி இல்லை, 1000 வாட்டி, 1,00,000 வாட்டி சுற்றினாலும் தான் வரும், வேறு வராது. ஏன்னா இருக்கிறதே 9 நம்பர், 0வோட சேர்த்து 10 நம்பர், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அப்போ நம்ம அதுக்குள்ளேயே இருக்கணும். நம்ம அதிலையும் நம்ம இன்னும் கம்மி பண்ணிட்டோம். பவரோட நம்பர். அப்போ வந்து நமக்கு 5 நம்பர் தான் மொத்தமாகவே நம்ம கணக்குக்கு பொறுத்த வரைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சது 7ஆம் நம்பர். ஏன்னா 9க்கு 7ங்கிறது என்றைக்குமே ஸ்ட்ராங்கு தான்.
அது எப்பயுமே அது வந்துகிட்டே தான் இருக்கும், அது மாற்றம் இல்லை. அதனால் 9க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். பட் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் இந்த ட்ரா நமக்கு தெரியுது. யாருக்காச்சும் உங்களுக்கு பி போர்டில் 7 நம்பருக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். பி போர்டில் தான் 7 நம்பர் வரும், வேறு எங்கேயும் வராது. வந்து அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9க்கு 7 தான் நான் எதிர்பார்க்குறேன். 6க்கு 7ன்னு எதிர்பார்க்கல, 9க்கு 7ன்னு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? எப்படி சுற்றினாலும் ஆள் போர்டு நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர்ல 4 நம்பருக்கான சான்ஸ். 4 நம்பரை பொறுத்தவரைக்கும் எதுக்குங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், பி போர்டில் எனக்கு கொஞ்சமாக 4 நம்பர் மேட்ச் ஆன மாதிரி தெரிஞ்சுது. பட் இருந்த இடத்துக்கு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா இருக்குது சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற அந்த பேசிக் அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தவிர இது உங்களுக்கு இப்படி வரப்போகுது 4 நம்பர் அப்படின்னு சொல்லலை. பட் இதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சதுனால கொடுத்துருக்கோம். சரி, அவங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள், 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சி போர்டு எடுத்துக்கிட்டீங்க. சி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் 1ஆம் நம்பருக்கான பெஸ்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் எது வருதா அப்படின்னு பார்க்க. எதுக்கு 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9க்கு 1 தான் நம்ம காலையிலேயே சொன்னோம் இல்லையா, அதுதான் எப்போயுமே பேசிக்கான ஒரு வாய்ப்புள்ள நம்பர். சரிங்களா? அது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எப்படி இந்த 9ஆம் நம்பர் கொடுத்தோம், 0 அதே மாதிரி 1 2 இந்த 2 நம்பர் வந்தாலே நமக்கு மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் 9ஆம் நம்பர் வரும். சரியா? ஏன்னா சின்னது வந்துருச்சுன்னா பெருசு வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சின்னதுக்கு பெருசு அந்த கணக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஈஸியாக வரும். அடுத்து நமக்கு 3ஆம் நம்பருக்கான சோர்ஸ். 3ஆம் நம்பர் எனக்கு என்னமோ பி போர்டில் கிடைக்கலாம் அப்படின்னு தோணுது. பி போர்டில் தான் எனக்கு வந்து 9க்கு 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கலான்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி 9ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. 9க்கு 3 தான் எனக்கும் பெஸ்ட்டாக தெரிஞ்சு, அதே நம்பர் தான் நானும் கொண்டு வரேன். சரியா? உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் 8ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நம்பர் வருது கணக்கில். அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரியா? இப்போ வந்து நமக்கு இதில் வந்து 1ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ், 4ஆம் நம்பர் இருக்குது, 5ஆம் நம்பர் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக. 3ஆம் நம்பருக்கு இதை தாண்டி வந்து அந்த 2ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம். இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும். அதிகமான வாய்ப்புள்ள நம்பராக தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.